எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்து தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலத்தாலிடை கட்டினீர். சொல்லுங்க. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர், பலத்தாலிடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். உற்சாகமாக. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். திரும்ப சொல்லுங்க. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். கரங்களை உற்சாகமாக தட்டி. இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை தன்னுடைய வலது கரத்தினால் நடத்தி இருக்கிறார். அவருடைய வலது கரத்தின் மகிமை நம் மீது இருந்திருக்கிறது. ஆராய முடியாத அதிசயங்களையும் எண்ண முடியாத அற்புதங்களையும் நமக்கு அவர் செய்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்து பாடுங்கள். அவர் மகா பெரியவர், சேனைகளின் ஆண்டவர், கண்களை திறப்பவர், அதிசயத்தை தருகிறவர், ஆலோசனையினால் நடத்துகிறவர், ராஜாக்கள் பிரபுக்களோடு வீற்றிருக்க பண்ணுகிறவர், உயர்ந்தவர், மகா மனதுருக்கம் நிறைந்தவர். இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திர ஸ்தோத்திர
ஸ்தோத்திர செய்த ஸ்தோத்திர 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 சொல்லி பாடுங்க. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. நல்ல 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 இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை செய்து ஜீவனோடு என்னை வைத்திருக்கிறவரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராய முடியாத அதிசயங்களை, எண்ண முடியாத அற்புதங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. கரங்களை தட்டி நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோ. 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 எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. சொல்லுங்க. எண்ணி எண்ணி பார். எண்ணி கரங்களை உற்சாகமாக தட்டி சந்தோஷமாய் சொல்லுங்க. ஆமென். எண்ணி எண்ணி பார் எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் தண்டிக்கப்பட்டார் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுங்க. நீங்கள் பாட பாட அவருடைய நாம மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். காயப்பட்டார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகளா. கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி பலி
பலிகள் செலுத்துகிறோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்துகிறோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆராய முடியாத அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆராய முடியாத அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கன மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல பலமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல பலமாய் கைகளை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. கூப்பிடுங்க 2 நிமிஷம், இயேசுவே இயேசுவே. கரங்களை தட்டி கொண்டே கூப்பிடுங்க 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 இன்னும் பலமாய். இயேசுவே இயேசுவே இயேசுவே. கூப்பிடுங்க. கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். நல்லா கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இயேசுவே இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். 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 கூப்பிடுங்க, இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அமர்ந்து கொள்வோம். இம்மட்டுமாய் உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். கரங்களை உற்சாகமாக தட்டி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நன்றாக உற்சாகமாக ஹல்லேலூயா 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 Hallelujah. ஹல்லேலூயா 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 Hallelujah. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. ஆமென். Amen. கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான காலை வேளையில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆவே மரியா ஜெப கோபுரத்தின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நன்மைகளினால் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. இன்றைய தியானத்திற்காக லூக்காவின் சுவிசேஷம்
24வது அதிகாரம், விசேஷமாக 36வது திருவசனத்தை படிக்கலாமே. லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36வது திருவசனத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமான சகோதரங்களே, உயிர்த்தெழுதலின் மகிமையை, உயிர்த்தெழுதலின் சந்தோஷத்தை, உயிர்த்தெழுதலின் காருண்யத்தை பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த சீசருடைய கண்கள் திறக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீசருடைய கண்கள் திறக்கும்படியாக பிதாவின் இடத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். இந்த காலை வேளையிலும் அதே உயிர்த்தெழுதலின் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. இந்த கிருபை அன்பு விலகாததாக, மாறாததாக, விலையேற பெற்றதாக உங்களுக்கும் எனக்கும் தங்குவதாக. ஆமென். வாசிக்கலாமே. சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது, இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அவர்களை பார்த்து இயேசு சொன்னது, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக உயர்த்தி காலை வேளையில நல்ல ஆக்டிவாக அல்லேலூயா சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதலாவது இயேசு சொன்னது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். எனக்கு நிறைய பேருக்கு நிறைய விதங்களால சமாதானம் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுதும் சமாதானம் இழந்து போகிறோம், சும்மா இருக்கிற பொழுதும் சமாதானம் இழந்து போகிறோம். நம்முடைய சமாதானம் கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு இருக்கிறது. சமாதானம் இழந்து போய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அன்னைக்கு அவர்களுக்கு சமாதானத்தை குழப்பியது இயேசுவினுடைய மரணம். இயேசுவினுடைய மரணத்தை குறித்து அவர்கள் சமாதானம் இழந்து போயிருந்தார்கள். அவருடைய லீடர், அவருடைய தலைவர், அவர்கள் நம்பியிருந்த போதகர் மரித்து போனார். அப்பொழுது அவர்களுக்குள்ளே சமாதானம் இழந்து போனது. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அழைக்கப்பட்டு வருகிற பொழுது அவர்கள் நினைத்து கொண்டார்கள், நாங்கள் தெரிவு செய்த லீடர், தலைவர் சரியானவர், கடைசி வரைக்கும் எங்களுடைய மரண பரியந்தம் எங்களுக்கு அவர் சகாயமாய் இருக்க போகிறார் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இடைநடுவிலே இயேசுவை பிலாத்தும் தலைமை சங்கமும் விசேஷமாய் அவருக்கு மரண தண்டனை கொடுத்து அவரை கொலை செய்து விட்டது. இப்பொழுது அவர்கள் சமாதானம் இழந்து சமாதானத்திற்காக தவித்து கொண்டு இருந்தார்கள். அந்த வேளையிலே இயேசு அவர்களுக்கு தரிசனமாய் தோன்றி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியம் சம்பவிக்காத பொழுது சமாதானம் இழந்து, சந்தோஷம் இழந்து, விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. சமாதானம் இல்லாமல் வாழுகிறோம், விடுதலை இல்லாமல் வாழுகிறோம், சுகம் இல்லாமல் வாழுகிறோம். கணவன் மனைவி வாழுகிறார்கள், ஆனால் சமாதானம் இல்லாத வாழ்க்கை. கணவன் மனைவி வாழுகிறார்கள், ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. கணவன் மனைவி வாழுகிறார்கள், ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கை. சமாதானத்தை தொலைத்து விட்டு ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். பிசாசு சமாதானத்தை ஏற்படுத்துகிறான்,
பிசாசு சமாதானத்தை கொலைக்கிறான். பிசாசனுடைய தந்திரம் சமாதானத்தை கொலைப்பது. இயேசுவினுடைய நாமம் சமாதானத்தை தருவது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென். உலகத்துல பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சமாதானம் இல்லை. படித்தவர்கள் நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை சமாதானம் இல்லை. ஆராதனைக்கு வருகிற அநேகர் சொல்லுகிற வார்த்தை சமாதானம் இல்லை. சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறார்கள். சிலர் காசு பணம் தேட போய் சமாதானம் இழந்திருக்கிறார்கள். சிலர் கல்வியை தேட போய் சமாதானம் இழந்திருக்கிறார்கள். சிலர் திருமணத்தை தேட போய் சமாதானம் இழந்திருக்கிறார்கள். சிலர் நண்பர்களை தேட போய் சமாதானம் இழந்திருக்கிறார்கள். சிலர் அந்நிய தேசங்களுக்குள்ளே போய் சமாதானம் இழந்திருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய மனதிற்கு பிரியமான காரியங்களை செய்து சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். சமாதானம் பலரை விட்டு வெகு தூரமாய் போய்விட்டது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். விசேஷ விதமாக 2 அரசர்கள் புத்தகம் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 அரசர்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 38வது திருவசனம். 4ஆம் அதிகாரம் 38வது திருவசனம். எலிசா கில்காலுக்கு திரும்பினார். அப்பொழுது நாட்டில் பஞ்சம் நிலவியது. எலிசா கில்காலுக்கு திரும்பினார். அப்பொழுது நாட்டில் தேசத்தில் பஞ்சம் நிலவியது. எலிசா தேசத்துக்குள்ள வரக்குள்ள கில்காலில பஞ்சம் நிலவியது. வாசியுங்கள். இறைவாக்கினர் குழுவினர் அவர் முன் அமர்ந்திருக்கையில் எலிசா தம் பணியாளன் ஒருவனை நோக்கி, எலிசா பணியாளர் ஒருவரை நோக்கி, நீ ஒரு பெரிய பானையை எடுத்து அதில் இறைவாக்கினர் குழுவினருக்கு கூழ் காட்சி என்றார். இறைவாக்கினர் குழுவினருக்கு கூழ் காட்சி என்று சொன்னார். அப்பொழுது அவர்களில் ஒருவன் காட்டுக்கீரை பறிப்பதற்கு வயலுக்கு சென்றான். அங்கே அவன் பேய்க்கும் மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை தன் போர்வை நிறைய பறித்து கொண்டு வந்தான். அவை என்னவென்று தெரியாமல், அவனுக்கு என்னவென்று அது தெரியாமல், அவற்றை நறுக்கி பானையில் போட்டு அவன் வேக வைத்தான். அதை நறுக்கி அந்த கூழோடு பானையில் போட்டு வேக வைத்தான். பின்பு அவன் அவர்கள் உண்ணுமாறு, பின்பு எலிசாவும் இறைவாக்கினர் குழுவும் உண்ணுமாறு அதை பரிமாறினான். அவர்கள் அந்த கூழை உண்ணத் தொடங்கியதும், கடவுளின் அடியவரே, பானையில் நஞ்சு என்று அலறினர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேசத்துல பஞ்சம். இறைவாக்கினர் குழு எலிசாவோட வந்திருக்கிறாங்க. கடும் பசி, இவங்க சாப்பிடணும். ஆனா எலிசா கூழ் காய்ச்சும்படி அவனுடைய பணியாளரிடத்துல சொன்னாரு. அவன் அங்க போய் பாலைவனத்துல ஒரு காட்டுக்கீரை பறிக்க போனவன் ஒரு கெக்கரிக்காயை கொண்டு வந்து அந்த பானையில போட்டு சமைத்து விட்டான். சமைத்தது முழுவதும் நஞ்சு காயது. அவங்க சாப்பிட்டு விட்டார்கள். உடனே அதை கண்டு ஒருவர் சொல்லுகிறார், ஐயோ, நாம் சாப்பிட்ட சாப்பாட்டுல நஞ்சு கலந்து போய்விட்டது. இப்ப இறைவாக்கினர் குழு சாக போகிறது. சமாதானம் இழந்து போனார்கள். உயிர் பிரிய போகிறது. என்ன மடத்தனமான வேலையை பார்த்திருக்கிறான் இந்த மனுஷன் என்றது போல ஒரு காரியம் வந்தது. அப்பொழுது பாருங்க, அந்த எலிசா பதட்டப்படாம, வாக்குவாதப்படாம, புலம்பல் செய்யாம சமாதானமான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொன்ன என்ன செய்திருப்போம்? கண்ட மாதிரி பேசி இருப்போம், கண்ட மாதிரி ஏசி சண்டை பிடிச்சிருப்போம். என்ன வேலையை பார்த்தா மக்கன், மடையன், மோடன் என்றெல்லாம் பேசி இருப்போம். ஆனா எலிசா தான் அணிந்திருந்த தேவனுடைய மகிமையை குறித்து மிகவும் சந்தோஷமாக, சமாதானமாக இருந்தார். அல்லேலூயா. தேவனுக்குள்ள நம்ம இருந்தோம் என்று சொன்னா எந்த காரியமும் சமாதானத்தை குழப்பாது. பிரியமான சகோதரங்களே,
நம்ம தேவனுக்குள்ள இருந்தா மரணம் வந்தாலும் சமாதானத்துல இருந்து விலக மாட்டோம். நம்ம சந்திக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய சமாதானத்தை குழப்புகிறது. அஸ்திவாரம் கர்த்தர் மேலே வைப்பமாக இருந்தால் ஒரு நாளும் அது அசைக்கப்படாது. அல்லேலூயா. பாருங்கள், எலிசா எலியாவினுடைய மகிமை, இந்த சால்வையில் இருந்து வந்த மகிமை இரட்டத்தனையான மகிமையை பெற்றிருந்தார். நமக்கு இரட்டத்தனையான மகிமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்த மாட்சிமை இருக்கிறது. அந்த மகிமைக்குள்ள பிரவேசி இருக்கிறோம். சகீனா நிகரற்ற வல்லமை. எலியா ஜெபிக்கிற பொழுது கையளவு மேகம் இறங்கி வந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை நம்மோடு இருக்கிறது. இது ரெண்டும் இருக்கிற பொழுது சமாதானத்தை யாரும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பாருங்க, இயேசு வந்து வாழ்த்துகிறார், உங்களுக்கு சமாதானம் வரட்டும். நீங்க இயேசுவை உங்களுக்குள்ள எடுப்பீர்களாக இருந்தால் சமாதானத்தை யாருமே கெடுக்க முடியாது. எந்த பிசாசும் கெடுக்க முடியாது, எந்த மந்திரவாதமும் கெடுக்க முடியாது, எந்த செயல்களும் உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் சமாதானத்தின் காரணரான தேவன் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். பாருங்க, இவங்க வந்து சொல்றாங்க, ஐயோ ஐயோ நம்ம குடிச்ச கூழுல நஞ்சு வந்துட்டு இப்ப சமாதானம் போயிரும், ஏன் சாக போறோம். நம்ம தீர்க்கதரிசிகள் தான், இருந்தாலும் நஞ்சு உண்டுத்தம் சாக போறோம். பாருங்க, எலிசா மிக ஞானமாக தனக்குள்ள இருந்த மகிமையை யூஸ் பண்ணுகிறார். நீங்களும் சபைக்கு வார நீங்க பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் ரெண்டு விதமாய் இருக்கிறது. பிரச்சனைக்கு காரணம் ரெண்டு விதம். ஒரு விதம் பிரச்சனை காரணம் நாங்கள் தான். இரண்டாவது பிசாசு. பிசாசனுடைய உபத்திரவங்களை தேவன் பார்த்து கொள்ளுவார். எங்களுடைய உபத்திரவங்களை நாங்கள் அகற்ற வேண்டும். நாங்கள் அகற்ற வேண்டியதை நாங்க அகற்றணும், தேவன் அகற்ற வேண்டியதை தேவன் அகற்றணும். இது ரெண்டையும் நாங்க செய்யாம சமாதானம் இல்ல, விடுதலை இல்ல, ஆறுதல் இல்ல, நிம்மதி இல்ல என்று சொல்லி அழுது கொண்டே வாழக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் கவனமாயிருங்க. ஜெபிக்கிற உங்களுக்கு உண்டாகிற வேதனை நீங்க தேடிக்கொண்டதா, நான் தேடிக்கொண்டதா, அல்லது பிசாசு கொண்டு வந்ததா? பிசாசு கொண்டு வந்த ஒரே வழிதான் ஜெபம். முழங்கால் போட்டு ஒரு ஜெபம் பண்ண அந்த பிசாசு தூரமாய் ஓடி போவான். இரண்டாவது வழி, உபத்திரவத்திற்கு காரணம் நாங்க என்று சொன்னா எங்கட வழியை மாத்திக்கொள்ளணும், அவ்வளவுதான். இயேசு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நம்ம ரெண்டையுமே மாத்திக்கொள்ளாம அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் என்று புலம்புறதுனால அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்காது. கவனமா கவனிங்க. நீங்க இறுக்கமாய் இருந்துட்டு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் என்றா அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. கவனிங்க. இங்க பாருங்க, ஓடி வந்து சொல்றான், ஐயோ நாங்க நஞ்சு சாப்பிட்டுட்டோம், ஒரு தப்பு நடந்துட்டு. நீங்க சமைக்க சொன்னீங்க, 50 பேர் இருப்பாங்க ஒரு தீர்க்கதரிசி குழுவில், 50 பேர் எலிசா சாப்பிட்டுட்டாங்க. ஒரு பெரிய பானை எடுத்து கூழ் வச்சிருக்கிறாங்க. உங்களோட பெரிய குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வரலாம், உங்களோட எதிர்கால திட்டம் பெரியதா இருக்கலாம், அதற்குள்ள ஒரு பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனை வருகிற பொழுது நின்று நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தோடு உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. இயேசு உயிரோடு எழும்பி இருக்கிறார், மாட்சி பெற்றிருக்கிறார். உயிர்த்த கிறிஸ்துவின் மகிமை நமக்குள்ளே இருக்கிறது. அப்படி இருக்க நம்மை அசைக்க போவது என்ன பிரியமானவர்களே? அதுல திட்டமனதாய் இருக்கணும், தைரியமாய் இருக்கணும், அதுல வலுவாமல் இருக்கணும். அதை நம்ம வாஞ்சியோட உற்று பார்க்கணும். அப்படி நாங்க உற்று பார்ப்போம்னா தேவன் அதிசய விதமாய் எங்களை நடத்துவார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆமென். அவர்களால் அதை மேலும் உண்ண முடியவில்லை. மேலும் அந்த செய்தி கேட்டோன்னே எல்லாருக்கும் பயம் வந்துட்டு, சாப்பிடுறதுல கலக்கம் வந்துட்டு, சமாதானம் போயிட்டு. அது கேட்கும் வரைக்கும் சாப்பிட்டாங்க. நஞ்சு என்று கேட்ட உடனே சமாதானம் போயிட்டு.
நம்மள அப்படித்தானே, ஒரு பிரச்சனை தெரியாத வரைக்கும் அது பிரச்சனை என்று தெரியாத வரைக்கும் அதுல நடப்போம். ஒரு பிரச்சனை என்று அறிஞ்சவுடன் என்ன செய்வோம், அதுல இருந்து விலகிடுவோம். கவனமா கவனிங்க. மேலும் சாப்பிட முடியாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கொஞ்சம் மாவு கொண்டு வாருங்கள் என்றார். எலிசா அவர்களை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் மாவு கொண்டு வாங்க, பயப்படாதீங்க. இந்த கூளை சாப்பிடாம போயிட்டா பாருங்க. அவர் அந்த கூளை எடுத்து கீழே உதறி தள்ளல. அவர் சொல்றாரு, சாப்பிட்டவங்க செத்து போவீங்க என்ற ஒரு பயம் வரல. சொல்ற கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி அவர் அந்த மாவை எடுத்து பானையில் போட்டு இவர்கள் உண்ணும்படி இதை பரிமாறுங்கள் என்று சொன்னார். திரும்ப சொல்றாரு, உண்ணும்படி இதை பரிமாறுங்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தீர்வு கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். தீர்வு ஜெபம். ஜெபம் பண்ணினீங்க என்று சொன்னா எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மறைய பண்ணுவார். ஆமென். சகல பிரச்சனைகளும் மறைந்து போயிடும். ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை சொல்யூஷன் இல்ல, ஜெபந்தான் சொல்யூஷன். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றார், நீங்க உண்ணும்படி கொடுங்க. உடனே அவர் கொடுத்தாங்க. அவங்க அனைவரும் அதை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தீங்கும் வரவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இது எதனால நடந்தது? லூக்கா சுவிசேஷத்தை திரும்ப பிரட்டி கொள்ளுங்க, வாசித்து பாருங்க. இயேசு அவர்களிடம் வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தினார். இப்பொழுது எலிசாட்ட ஓடி வந்து சொல்றாங்க, ஐயா நம்ம சாப்பிட்ட கூழ் நஞ்சா போயிடுச்சு, நம்ம எல்லாம் சாக போறோம். சும்மா யோசிச்சு பாருங்க. அமைதியாகவா அதை சொல்லி இருப்பாங்க? அமைதியாகவா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இருப்பாங்க? இல்லையே. அவங்க அந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, பதட்டத்தோட, பயத்தோட, கஷ்டமாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இருப்பாங்க. அதற்கு எலிசா அந்த வார்த்தையை பெரிதுபடுத்தாம அமைதியா சொல்றாரு. அவருக்குள்ள இருந்த அபிஷேகம், தேவனோடு இருந்த நெருக்கம், அவரும் தேவனை வைத்திருந்த அதிகமான நெருக்கத்தை வச்சு சொல்றாரு, நீங்க பயப்படாம போய் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வாங்க. ஜெபம் பண்ணி அந்த மாவை தூக்கி பானையில போடுறாரு. அந்த பானையில அந்த கூளை திரும்ப குடிங்கினாரு. அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. நீங்க பயப்படாம போங்க. ஆண்டவர் சமூகத்துல முட்டிக்கால் போட்டு ஜெபிங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களை சுகமாக்கும், பிழைக்க பண்ணும். ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உள்ள ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது. விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா. இப்ப விசுவாசம் அவசியம். பாருங்க, 45வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். இப்ப சமாதானம் இல்லாததற்கு காரணம் மனசுல உண்டாகிற குழப்பங்கள். நம்ம நினைக்கிறோம், ஐயோ இது முடியாம போயிட்டது, என்ன நடக்க போதோ தெரியாது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது. சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. நீங்க இருக்கிற இடத்துல சுற்றி பாருங்க. சமாதானத்தை குழப்புவது நீங்களா அல்லது பிசாசா? மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். பயத்திற்கு காரணம் என்ன? மனக்கண்கள் குழப்பப்பட்டு இருக்கிறது. அடி ஆழத்துல இனி முடியாது என்கிற நினைவு வருகிற பொழுது நாம் குழம்பி போகிறோம். அடி ஆழத்துல நம்மளால இது நடக்க இயலாது என்கிற பொழுது குழம்பி போகிறோம். நம்ம ஆழத்துல என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி காத்து தரித்து விழித்து உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காண முடிகிறது. அல்லேலூயா. வேதத்தின் மேல கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஜெபத்தின் மேல கண்கள் திறக்கப்பட வேண்டும். லௌலீக வாழ்க்கைகள், உலக சிற்றின்பங்கள் மேல கண்கள் திறக்கப்படக்கூடாது. சில மார்க்கங்களை பாருங்க, நோன்பு செய்வாங்க, ஆனா கஞ்சாவும் குடிப்பாங்க, அது பாவம் என்று சொல்ல மாட்டாங்க. நோன்பு பிடிப்பாங்க, சில மதுபானங்களை அருந்துவாங்க, அது பாவம் என்று சொல்ல மாட்டாங்க. நோன்பு செய்வாங்க, அவங்க என்னமோ தவறுகள் எல்லாம் செய்வாங்க,
அதை பாவம் என்று சொல்ல மாட்டாங்க. அது மனுஷனுக்கு தேவைதானே, எல்லாமே எடுத்துக்கொள்ளத்தானே வேணும், அது அனுமதிக்கப்பட்டவை என்று சொல்லுவாங்க. அது சிறிதாய் அனுமதிக்கப்பட்டவை, அது பெரிதாய் அனுமதிக்கப்பட்டவை என்று சொல்லுவாங்க. கலக்கமுற்ற இருதயம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில பாவமே இருக்கக்கூடாது, சின்னனாகவும் இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. பாவ இயல்பில் இருந்து நாங்கள் விலக்கப்பட வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். எது பாவம், எது பரிசுத்தம், எது சரி, எது பிழை, அதை தெரிந்து கொள்ளுகிற மன பக்குவம் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அநேகமான ஜனங்கள் பிசாசு பிடிக்கல, அநேகமான ஜனங்களை பிசாசு பிடிக்கல, ஜனங்கள் தான் பிசாசு பிடிச்சிட்டு நின்று கதறாங்க. என்ன பிசாசு பிடிச்சிட்டேன். பிசாசு ஜனங்களை பிடிக்கல, ஜனங்கள் தான் பிசாச பிடிச்சு கொண்டு சொல்றாங்க, ஐயோ எங்களை பிசாசு பிடிச்சிட்டு. நீங்க உதறி விடுங்க, நீங்க உதறி விடுவீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய நல்லவராய் இருக்கிறார். சோம்பேறித்தனத்தை உதறி விடுங்க, பெருமையை உதறி விடுங்க, கோபத்தை உதறி விடுங்க, வேண்டாத இச்சகமான எண்ணங்களை உதறி விடுங்க, அதிகமான ஆசைகளை உதறி விடுங்க. ஜெபிக்கிறத கட்டியாக பிடித்து கொள்ளுங்க, உபவாசம் பண்ண பழகுங்க, சபையில வந்து முட்டிக்கால் போட்டு அவரோட பேச பழகுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சபையில வந்து முட்டிக்கால் போட்டு ஜெபிக்க பழகுறீங்க? கொஞ்சம் காசு, கொஞ்சம் செல்வாக்கு, கொஞ்சம் உயர்வு வந்ததும் என்ன சொல்றோம்? குழம்பி போயிரும். வாசித்து பாருங்க, எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிறார். எத்தனையாம் அதிகாரம்? 37. எதுல 37? எசேக்கியேல் 37ல வாசிங்க. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகள் உயிர் பெறுமா? கவனிங்க, அவர் கேட்கிற முதல் கேள்வியை பாருங்க. ஆண்டவருடைய ஆற்றல் என் மீது இறங்கியது, அவர் என்னை பள்ளத்தாக்குகள் நடுவிலே கொண்டு போய் நிறுத்தினார். அவருடைய ஆவி என்னை தூக்கி கொண்டு போய் எங்க நிறுத்தியது? பள்ளத்தாக்குகளின் நடுவிலே நிறுத்தியது. அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன, அவர் அவற்றை சுற்றி என்னை நடக்க சொன்னார். பாருங்க, நீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஜெபிக்கணும், தேவனை சுற்றி நடக்கணும், தேவனுடைய பலிபீடத்துல வந்து இருக்கணும். பாருங்க, பிரச்சனை ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா குழம்ப கூடாது, அல்லேலூயா. பயப்படக்கூடாது, அல்லேலூயா. திகிலடைய கூடாது, அல்லேலூயா. கரங்களை தூக்க மாட்டீங்களோ? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2வது வசனத்தை வாசிங்க. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்குகளின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன, அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன. பாருங்க, பல எலும்புகள், அவை உலர்ந்தவையாயிருந்தன. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் பல பிரச்சனைகள் வரும். இப்ப என்னுடைய தலை இன்னொன்றோட கிடந்தது, இன்னொரு உடலோட கிடந்தது. என்னுடைய கை இன்னொரு கையோட இன்னொரு உடலோட கிடந்தது, குழம்பி கிடந்தது. நிறைய எலும்புகள் பள்ளத்தாக்கில் இருந்தது, குழம்பி கிடந்தது. அவர் என்னை சுற்றிலும் நடக்க சொன்னார், மிகுதியாய் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று கேட்டார். என்ன கேட்டார்? உயிர் பெறுமா என்று என்னிடத்திலே அவர் கேட்டார். அதற்கு எசேக்கியேல் என்ன சொன்னார்? நான் தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். இல்லை என்று சொல்லல, ஓம் என்று சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே. கவனிங்க, சமாதானம் இழக்கிறதுக்கு காரணம் நாங்க தான். பாருங்க, எசேக்கியேல் ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தாவே அது உமக்கு தெரியுமே. எந்த ஒரு காரியத்தையும் தேவ சமூகத்தில் விடணும். தேவ சமூகத்தில் விட்டு காத்திருப்போம் என்று சொன்னா காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, எசேக்கியேலுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எசேக்கியேல் சொல்றாரு, இல்ல நீங்க செய்வீங்க ஆண்டவரே என்று அப்படி சொல்லல. இல்ல அது நடக்காது ஆண்டவர் என்று சூழ்நிலையை பார்த்து சொல்லல. ஆண்டவர் இதை செய்வார். சிலருடைய பிடிவாதங்களை பாருங்க, ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியத்திலேயே அவங்க சொல்லுவாங்க, இல்ல எனக்கு ஆண்டவர் 10 நாளைக்குள்ளதை செய்வார், இல்ல ஆண்டவர் 5 நாளைக்குள்ளதை செய்வார்.
இல்ல ஆண்டவர் 3 நாளைக்குள்ள செய்வார். ஆனா எசேக்கியேல் அப்படி சொல்லல. எசேக்கியேல் சொன்ன வார்த்தை என்ன? தலைவரே உமக்கு அது தெரியுமே. எப்படி இப்படி சொல்லுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்கா? ஆண்டவருக்கு சித்தமா இருந்தா அது நடக்கட்டும் அப்படி நம்ம சொல்றது உண்டா? நம்ம அப்படி சொல்ற இல்லையே. நம்ம எப்படி சொல்றது? எனக்கு அது நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும். நேற்று நான் ஒருவரோட பேசிக்கொண்டிருந்தேன். பேசுகிற பொழுது அவர் என்னிடத்துல சொன்னார், நடக்காது என்று இருந்த காரியத்தை ஆண்டவரே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்ப இது ஆண்டவருடைய செயல் தானே என்ன இடத்துல சொன்னார். நான் சொன்னேன், ஆமா ஆண்டவருடைய செயல்தான். ஆனா கவனிச்சு பாருங்க, நடக்காது என்ற காரியம் நடக்கும்படி ஆண்டவர் கூட்டி வந்தார் என்று நீங்க சொல்றீங்க. ஆனா கூட்டி வந்த இடத்துல 2-3 பேர் எதிர்ப்பா நிக்கிறாங்களே, அப்ப இது ஆண்டவர் கூட்டி வந்தன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று அவர்கிட்ட அடுத்த கேள்வி கேட்டேன். அவர் பேசாம நின்னார். நான் கேட்டேன், ஆண்டவர் கூட்டி வந்தா 35 பேரும் ஒரே மனதாக வந்து கர்த்தருக்கு முன்னால முட்டுக்கால் போடுவாங்க. அதான் ஆண்டவர் கூட்டி வந்தார். 33 பேர் முட்டுக்கால் போடுறாங்க, 2 பேர் அதை மறுதளிக்கிறாங்கன்னா அது ஆண்டவர் கூட்டி வந்தது இல்லை. இது மனுஷ விருப்பத்தால நடக்குது, அல்லது கடினமாக நீங்க போராடினதால நடக்குது, அல்லது நீங்க ஏதோ செட்டில்மெண்ட் செய்து அதை நடக்க பண்ணுகிறீர்கள். இது ஆண்டவர் கூட்டி வந்தது இல்லைங்க, இது மனுஷனுடைய திட்டம். பாருங்க, எசேக்கியேல் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், கர்த்தாவே அது உமக்கு தெரியுமே. எங்க தூக்கி வைக்கிறார்? கர்த்தரிடத்துல வைக்கிறார். அல்லேலூயா. பொறுமையோட காத்திருக்கணும். ஜெபம் பண்ணுகிற நம்ம பயப்படக்கூடாது, கலக்கப்படக்கூடாது, அச்சம் வரக்கூடாது. பொறுமையோட காத்திருக்கணும். கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால் அது நடக்கும், சித்தமில்லாட்டி போகட்டும். நம்ம எதையும் என்ன செய்யக்கூடாது? இழுத்து பிடிக்க கூடாது. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர் வாழ்த்தினார். சமாதானம் வருகிற பொழுது கர்த்தர் தருகிற சமாதானம் என்ன? அதுக்குள்ள நீங்களும் ஒன்றும் செய்யலாது, மற்றவங்களும் ஒன்றும் செய்யலாது. அது சமாதானம் தான். சமாதானத்தை பணத்தை கொடுத்து தேட முடியாது, பதவியை கொடுத்து தேட முடியாது, பட்டங்களை கொடுத்து தேட முடியாது. சமாதானம் சமாதானம் தான். அது கர்த்தரால் வருகிற சமாதானம். கவனமா கவனிங்க. எசேக்கியேல் எப்படி பதில் சொன்னார் பாத்தீங்களா? கர்த்தாவே அது உமக்கு தெரியுமே. அது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியுமே. சில நேரம் தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, உலர்ந்த எலும்பு உயிர் பெறணும் என்று திட்டம் வச்சிருக்கிறாரோ, அல்லது அதை காட்டிட்டு எசேக்கியேலை கொண்டு போக நினைச்சாரோ, அது தெரியல. அதனால எசேக்கியேல் சொல்றாரு, உமக்கு தெரியுமே. அவர் கேள்வி கேட்கிறார். எப்படி பதில் சொல்றா பாத்தீங்களா? இது என்னத்தை குறிக்குதுன்னா, நம்ம ஆண்டவரையே சார்ந்து கொள்ளணும். நம்ம தீர்க்கதரிசியா இருந்தாலும், ஆவியிலே நிரப்பப்பட்டாலும், ஜெபம் பண்றவங்களாக இருந்தாலும், பணம் உள்ளவர்களாக இருந்தாலும், படிச்சவங்களாக இருந்தாலும், அதிகமான நன்மைகள் பெற்ற மனுஷர்களாக இருந்தாலும் நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி நடக்கட்டுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் ஆண்டவருடைய சித்தம் என்று பேசுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? சித்தப்படி நடக்க மாட்டாங்க. ஆனா வாய்க்கு வாய் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருடைய சித்தப்படி நடக்க. பொறுமை இல்லை, பொறுமையா இருக்கணும். சமாதானம் குழம்புவதற்கு காரணம் பொறுமை இல்லாத தன்மையும் தான். பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், தேவ சமூகத்துல தரித்திருக்கணும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நான் அதை நம்புறேன். எப்படி நம்புறேன்னா, தேவனால் ஒரு காரியம் நடக்கும்னா அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது நடக்கும், அதுல மாற்றமே இல்லை. தேவனால அது நடக்காது அப்படின்னா நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது நடக்காதுங்க. அதனால நீங்க கவனமா தெரிஞ்சு கொள்ளுங்க, சமாதானத்தை குழப்புவது கர்த்தருடைய சித்தம் இல்லை. சமாதானத்தை குழப்புவது பல நேரங்களில் பிசாசும் இல்லை. சமாதானத்தை குழப்புவது பல நேரங்களில் நாங்க தான் சமாதானத்தை குழப்புறோம். அப்ப தேவனிடத்துல கேட்கணும், தேவன்தான் சமாதானத்தின் காரண. ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா எசேக்கியேல் சொன்ன பதில? பாத்தீங்களா? நான் படிக்கிற பொழுது என அருமையாய் தொட்ட பதில். ஆண்டவரே உமக்கு தெரியுமே.
என் லைஃப் உமக்கு தெரியுமே. கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்க, சீசர்கள் கண்களை திறக்கிறார். அவங்க குழம்பி போய் இருக்கிறாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க. அவங்க எப்படி நினைச்சிட்டாங்க தெரியுமா? இயேசு வரும் பொழுது ஒரு ஆவியை சந்திக்கிறோம். வாசிச்சு பாருங்க, இதுல கை வச்சுக்கொண்டு அப்படியே லூக்கா சுவிசேஷத்துல எடுங்க, 37வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். எப்படி நினைச்சாங்க? அச்சம் வந்தது, திகில் உண்டானது, ஒரு ஆவியை பார்ப்பதாக நினைத்தார்கள். இன்னைக்கு பலருக்குள்ள அச்சம் இருக்கு, திகில் இருக்கு, அவங்களோட காரியத்தில் ஒரு ஸ்ட்ராங் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இயேசுவுக்குள்ள நம்ம இருந்தா அச்சம் திகில் மறைய பண்ணுவார். அல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமாதானம் இழந்தார்கள். அச்சம் இருந்தது, திகில் உண்டானது. எசேக்கியேலை கொண்டு பள்ளத்தாக்கை நடுவிலே நிறுத்தினார், சுற்றி நடக்க பண்ணினார். அதன் பின்பு எசேக்கியேல் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தாவே, நீர் விரும்பினால் அது ஆகும். அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு நம்மை பணிய பண்ண வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அதுதான். தேவ சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பாருங்க, மரண இருள் வந்தது. இவங்க சொல்றாங்க, ஐயோ ஒரு தப்பு நடந்து போச்சு, நம்ம சாப்பிட்ட கூழுல நஞ்சு கலந்து போயிட்டு சாக போகிறோம். எலிசா மிக அமைதியாக என்ன சொல்லுகிறார்? இல்ல இல்ல, கர்த்தர் என்ன செய்வாரு? அதை மாற்ற வல்லவர். அவருக்குள்ள தெரியும், நான் என்ன ஆவியில நிரப்பப்பட்டு இருக்கிறேன், எனக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்கிறது, நான் யாரு என்று தெரியும். நீங்க யார் என்று உங்களுக்கு தெரியணும். பிரியமான சகோதரங்களே, நீங்க உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுகிற நீங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை மகிமைப்படுத்துற நீங்க, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீங்க, ஒரு உபத்திரவம் வருகிற பொழுது சோர்ந்து போக கூடாது. நீங்க நம்பணும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். என்ன செய்ய வல்லவர்? தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. பாருங்க, அப்படி வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எலிசாவினுடைய மறைவு வருகிறது. எலிசாவினுடைய மறைவு வருகிறது. எலிசா சாகுற நிலைமையில இருக்கிறார் இல்லையா? 2 அரசர்கள் புத்தகத்துல கடைசி பகுதியில 13வது அதிகாரத்துல வாசிங்க, 14வது வசனம். எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாக கிடந்த பொழுது இஸ்ரவேலின் அரசன் யோவாசு அவரிடம் சென்று என் தந்தாய் இஸ்ரவேலின் தேரே அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். எலிசா வியாதிப்பட்டு சாக இருக்கிறாரு. அவரிடத்துல போய் என் தந்தாய் தேரின் பாகனே, இஸ்ரவேலின் தேரின் பாகனே என்று சொல்லி அழுகிறான். இவனுக்கு தெரியுது இஸ்ரவேலுடைய முதுகு எலும்பு எலிசா. ஆனா எலிசா வியாதிப்பட்டு சாகுற நிலைமையில் இருக்கிறான். இதுல 2 காரியங்கள் சொல்லப்படுது பாருங்க. இந்த ராஜா இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிய நம்புறார். அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையினாலே நான் பிழைப்பேன். ஆனா அவர் சிச்சுவேஷனை பார்க்கல. நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ஆளே சாக கிடக்கிறாரு, அவரையே அவர் காப்பாற்ற முடியல, அவர்கிட்ட போய் என்ன நடக்கிறது? வாங்க பெய்சபுல்கிட்ட போவோம், பாகால்கிட்ட போவோம், குறிகக்க போவோம் எல்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த ஆள் என்ன செய்யறான்னா, எலிசாவின் இடத்துல போறான். அமைதி இழந்த மனுஷனை போல காணப்பட்ட எலிசாவின் இடத்துல போனான். இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அவன் சரியான இடத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறான். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்ற பொழுது நீங்க தேவனை அதிகமாக பிடிக்கணும். ஜெபிக்கிற நீங்க உன்னை ஸ்ட்ராங்கா நம்பணும். ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. தேவனால் தான் அமைதி உண்டாகும். தேவனால் தான் நமக்கு என்ன வரப்போகிறது? கிருபை வரப்போகிறது. அதை நீங்க நம்பணும் பிரியமான சகோதரங்களே. பாருங்க, உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே போய் நின்ற பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவனே அது உம்மால ஆகட்டும். பாத்தீங்களா, நம்ம பல நேரங்களில்
நானும் நீங்களும் ஆண்டவருடைய சித்தத்தை நாங்க எடுத்துக்கொள்றோம். தேவ சித்தத்தை நம்ம என்ன செய்யறோம்? நாங்க எடுத்துக்கொள்றோம். தேவ சித்தத்திற்கு எங்களை ஒப்புவிக்கிறது இல்லை. தேவ சித்தத்துக்கு நம்மளை கொடுக்கிறது இல்லை. தேவ சித்தத்துக்கு எங்களை கொடுத்தோம்னா தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவ. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க அப்படி 14வது வசனத்துல இருந்து கண்டினியூவா வாசிங்க. எலிசா அவனை நோக்கி வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொள் என்றார். அவ்வாறே அவன் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் அரசனை நோக்கி வில்லை உன் கையால் வளை என்றார். எலிசா தம் கைகளை அரசனின் கைகள் மேல் வைத்து அவனை நோக்கி கீழ்ப்பக்கமுள்ள பலகணியை திற என்றார். அவன் அதை திறந்தவுடன் எலிசா ஓர் அம்பை எய் என்றார். அவனும் அவ்வாறே எய்தான். அவர் அது ஆண்டவரது மீட்பின் அம்பு, சிறியர் மீது கொள்ளவிருக்கும் வெற்றியின் அம்பு. நீ அபேக்கில் சிறியரை முற்றிலும் அழிப்பாய் என்றார். அவர் மீண்டும் அம்புகளை கையில் எடு என்றார். அவற்றை அவன் எடுக்கவே அவர் இஸ்ரவேல் அரசனை தரையில் அம்பு எய் என்றார். அவன் 3 முறை எய்துவிட்டு நிறுத்தினான். எனவே ஆண்டவரின் அடியவர் அவன் மேல் சினம் கொண்டு, பாருங்க அந்த அவன் என்ன செய்தான்? எத்தனை தரம் செலுத்தினா பாருங்க, கவனமா கவனிங்க. 3 தரம் தீர்க்கதரிசியை தேடி வந்தவன், தீர்க்கதரிசி சொன்னதை செய்தவன். ஆனா 3 தரம் தான் செய்தான். அவர் சினம் கொள்ளுகிறார். பாருங்க, நம்ம தேவ சித்தத்திற்காக காத்திருக்கணும். தேவ சித்தம் ஒரு சமாதானத்தை குழப்பாது. ஆனா தேவனுடைய சமூகத்துல போற நாங்க தேவனுடைய விருப்பம் வரைக்கும் காத்திருக்கணும். இவர் 3 தரத்தோட என்ன செய்துட்டார்? நிறுத்திட்டார். இவர் அம்பை எய்து கொண்டே இருக்கணும். எலிசா சொல்லும் வரைக்கும் அவர் அம்பை எய்து கொண்டு இருந்திருந்தாருன்னா அன்னைக்கு அவருடைய காரியம் வாய்த்திருக்கும். நம்ம அப்படிதான், ஒரு நாளைக்கு ஜபிப்போம், 2 நாளைக்கு ஜபிப்போம், 3 நாளைக்கு ஜபிப்போம், ஒரு 10 நாளைக்கு பரிசுத்தம் பாராட்டுவோம், 5 நாளைக்கு பரிசுத்தம் பாராட்டுவோம், ஒரு 10 நாளைக்கு உபவாசம் பண்ணுவோம், அதுக்கு பிறகு சோர்ந்து போயிருவோம். அப்படி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றது தொடர்ந்து தேவ சித்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். தேவ சித்தத்திற்கு முன்னால பணிந்து கொண்டே இருக்கணும். தேவ சித்தம் எது என்று பார்க்கணும். நீங்க 2 காரியங்களை டயக்னஸ் பண்ணி கொள்ளணும். ஒரு காரியம் இது பிசாசு வைத்த முள்ளா, ஒரு காரியம் நாங்களே எங்கள் மேல முள்ளு வச்சிருக்கிறோமா. கவனிச்சு பாருங்க, எலிசாவின் இடத்துல வந்த ராஜா முள்ளை எடுத்து தனக்கு மேலேயே வச்சு கொள்றாரு. அந்த ஸ்டோரி பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு ஸ்டோரி என்று. இதை கர்த்தர் வச்ச முள்ள அவருக்கு. எலிசா சாகும் நிலைமையில் இருக்கிறாரு. இவர் ஆசீர்வாதம் வாங்க போறாரு. ஆசீர்வாதம் வாங்க போனவர் எலிசா சொன்னது போல ஃபர்ஸ்ட் டைம் செய்தார், 2ஆம் தரம் செய்தார், 3ஆம் தரம் செய்தார். 3ஆம் தரம் அதை நிறுத்தி கொண்டார். உடனே எலிசாக்கு கோபம் வந்தது. பாருங்க, அவரே முள்ளை எடுத்து அவருக்கு மேல வச்சுட்டார். பொறுமையோட கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். உபத்திரவங்கள், சமாதானமின்மைகளுக்கு காரணம் பல நேரங்களில் நாங்க தான். பிரியமானவர்களே, நாங்க அகலமான காலை வச்சு, அதிகமான எண்ணங்களை வச்சு, சிற்றின்பங்களில மூழ்கி, தவறான பாவங்களில விழுந்து கிடக்கிறதுனால தேவனுடைய அன்பில இருந்து விலகி போகிறோம். தேவனுடைய தயவுல இருந்து விலகி போகிறோம். தேவனுடைய கருணையில இருந்து விலகி போகிறோம். இப்ப தேவனுடைய கருணை இரக்கங்களுக்குள்ள நாங்க வரணும் என்று சொன்னா தேவ சித்தம் நிறைவேற்றணும். பாருங்க, எசேக்கியேல் மிக கவனமாக சொல்றார், கர்த்தாவே நீர் விரும்பினால் ஆகட்டும். ஆனா ராஜா என்ன செய்தாரு? தான் 3 தரத்தோட அதை நிறுத்தி கொண்டாரு. உடனே எலிசா என்ன சொல்றாரு? எலிசா கோபமுற்று, நீ 5 அல்லது 6 முறை எய்திருந்தால், நீ 5 அல்லது 6 முறை எய்திருந்தால் சிறியரை முற்றிலும் கொன்றளித்திருப்பாய். சிறியரை முற்றிலுமாய் கொன்றளித்திருப்பாய். பாருங்க, திரும்ப திரும்ப நீங்க ஜெபம் பண்ணினா, திரும்ப திரும்ப நீங்க போராடினா, திரும்ப திரும்ப தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தா ஜெயிப்பீங்க. நான் சொல்லுகிறேன், உலகத்திற்கு பின்னால் அதிகமா ஓடாதீங்க.
எதையுமே நியாயம் சொல்லி 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 உலகத்துக்கு பின்னால ஓடாதீங்க. உலகத்துக்கு பின்னால ஓடினீங்கன்னா அங்க ஒரு துக்கம், கண்ணீரோட எதையும் செய்ய விரும்பாதீங்க. தேவ சித்தத்தோட செய்ய விரும்புங்க. தேவ சித்தம் என்றது நாங்க தேவனுடைய ஆலோசனைக்காக வெயிட் பண்றது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன் திரும்பவும். தேவன் உங்களுக்கென்று நியமித்தது தடைப்படாது. அல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்படுத்துறது உங்களுக்கு அது வாய்க்காது. பாருங்க 14வது வசனத்தில இருந்தே வாசிங்க. 14வது வசனம் 13:14 இருந்தே வாசிங்க. 2 அரசர்கள் 13:14 இருந்தே வாசிங்க. எலிசா நோயினால் வாதைப்பட்டு, எலிசா எப்படி இருக்கிறாரு? நோயினால் வாதைப்பட்டு சாக கிடந்த பொழுது எப்ப சாக கிடந்த பொழுது, அவர் தீர்க்கதரிசி தான். கவனமா கவனிங்க. 2 காரியங்களை சொன்னேன். முதலாவது, கூழில் நஞ்சு வந்தது. அங்கேயும் எலிசா பதறல்ல. அந்த நஞ்சை அவர் மாற்றுகிறார். அந்த மாவை எடுத்து பானையில போட்ட உடனே அந்த நஞ்சு மாறி போனது. ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. நீங்களும் நானும் வெகு துல்லியமாக தவறி போக கூடாது. அவ்வளவு லேசா விழுந்து போக கூடாது. கவனமாய் இருக்கணும். தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்? கவனமாய் இருக்கணும். தேவ சமூகத்தில் கவனமான பார்வை, கவனமான சிந்தனை, கவனமான எண்ணத்தோட கவனமாக காணப்படணும். அப்படி கவனமாக இருந்தோம்னா தேவன் நம்ம தூக்கி கொள்ளுவார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நீங்க 2 மாசம் ஜெபிச்சிருப்பீங்க, அதோட சோர்ந்து போயிருவீங்க. ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் ஆண்டவர் என்று போன ஒன்று நடக்கல. பல விசுவாசியில பாருங்க இந்த வார்த்தை சொல்றாங்க, நாங்க ஆண்டவர் ஆண்டவர் என்று போனோம், எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, நாங்க ஆண்டவரை தேடினதான் மிச்சம், காலம் வேஸ்ட். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? தேவ சித்தம் சொல்லும் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். அப்பதான் அந்த தீமைகளை முழுமையாக அழிப்பீங்க. ஒரு நாள் ஜெபத்துல கொஞ்சம் தீமை அழியும், ஒரு நாள் ஜெபத்துல கொஞ்சம் பாடுகள் மாறும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? தொடர்ந்து நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஜெயமோ கர்த்தரால் வரும். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஜெயமோ சொல்லுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். சொல்லுங்க. ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். வாசிங்க. அது சாகும் நிலைமையில அவர் என்ன போய் சொல்றா பாருங்க. நம்மளை போலதான் அவரும் போய் சொல்றார். அரசன் யோவாசு அவரிடம் சென்று என் தந்தாய், நம்புறார் பாருங்க, என் தந்தாய் இஸ்ரவேலின் தேரே நம்புறார். 100 வீதம். உன்னிடத்துல நம்பிக்கை இருக்கு, பொறுமை இல்லை. விசுவாசம் இருக்கு, பொறுமை இல்லை. சில நேரம் விசுவாசம் இல்ல, பொறுமை இருக்கு. சில நேரம் ஜெபம் இல்ல, சபைக்குள்ள வாரீங்க. அப்படி இருக்க கூடாது. தேவ சமூகத்தில் பொறுமையோட காணப்படணும், பரிசுத்தத்தோடு காணப்படணும். நம்ம எதை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்கலாம், பரிசுத்தத்தை விட்டு கொடுக்க கூடாது. பரிசுத்தம் வார ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? ஜெபம். அல்லேலூயா. ஜெபிக்காத எந்த மனுஷனிடத்திலையும் பரிசுத்தத்தை நீங்க எதிர்பார்க்க இயலாது. அவங்க வேணுமென்னா வெளியரங்கமாக பரிசுத்தம் போல காட்டப்படுவாங்க. நம்ம பரிசுத்தத்தை காட்டுற இல்லையா? அன்பான பேச்சு, கருணையான பேச்சு, உபசரிப்புகள், நல்லா உபசரிப்பாங்க. உபசரிக்கிற எல்லாரிடத்திலையும் பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம்னா தேவனுடைய மகிமை தங்கின வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். ஆராதிக்கிற எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தம் இல்லை. அதையும் கவனமா கவனிச்சு கொள்ளுங்க. ஆராதிக்கிற எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தம் இல்லை. சபையில வந்து உட்கார்ந்து வெளியில போற எல்லாரிடத்திலையும் பரிசுத்தம் இல்லை. கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதல் மாதிரி காட்டிக்கொள்ளுவாங்க. பாருங்க, இவர் வந்து இஸ்ரவேலின் தேரே, என் தந்தாய்
என் தந்தாய் என்று தான் அழைச்சிட்டு வந்தார். வந்து என்ன சொல்றாரு, நான் நீங்க போன பிறகு நான் இந்த சீரியர்களை ஜெயிக்கணும், எனக்கு ஒரு வரம் கொடுங்க என்று கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன எப்படி சொல்ற, காலையில உற்சாகமா சொல்லணும். ஹல்லேலூயா. இதான உங்களோட உற்சாகமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. எலிசா அவனை நோக்கி, வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொள் என்றார். கேளுங்க, வில்லுகளையும் அம்புகளையும் எடுத்துக்கொள்ளு என்று சொன்னார். அவ்வாறே அவன் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டான். வில்லுகளையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டான். நீங்க காலையில கூட்டத்துக்கு வாரீங்க, வந்திருந்து நித்திர கொள்றீங்க. கூட்டத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க, ஆனா நித்திர கொள்றீங்க. சொன்ன மாதிரி செய்வீங்க. 6 மணி கூட்டம்னா 6 மணிக்கு வந்துருவீங்க. 7 மணிக்கு கூட்டம்னா 7 மணிக்கு வந்துருவீங்க. சொன்ன மாதிரி கிளிப்புள்ள மாதிரியே வந்து இருப்பீங்க, ஆனா நித்திர கொண்டு கொண்டு இருப்பீங்க. தூக்க ஆவி. ஒரு பிரசங்கியார் இருந்தாராம். கேளுங்க, ஒரு பிரசங்கியார் இருந்தாராம். என்ன போல ஒரு பிரசங்கியார். நானே என்ன பிரசங்கியார் என்று சொல்றேன், சரியான வெக்கம்தான், பரவாயில்ல சொல்றேன் கேளுங்க. ஒரு பிரசங்கியார் இருந்தாராம். அவர் பிரசங்கம் பண்ற நேரம் எல்லாரும் தூங்கிடுவாங்களாம், எல்லாரும் நித்திர கொண்டுருவாங்க. அவர் பிரசங்கம் பண்ற நேரம் எல்லாருமே தூக்கத்துக்கு போயிடுவாங்க. பிரசங்கியாருக்கு ஒரே வேதனை, நம்முடைய சபையில நம்ம பிரசங்கம் பண்ணக்குள்ள எல்லா சனமும் நித்திர கொள்ளுதே அப்படி என்று சொல்லி அவருக்கு ஒரே கவலை. இதுக்கு என்ன செய்யலாம்? பல ஜோக் சொல்லலாமா, சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணலாமா, அல்லது என்ன உத்திகளை கையாளலாம் என்று சொல்லி ஒரே அவருக்கு கவலை. நம்ம பிரசங்கம் பண்ண போயினாலே எல்லாரும் நித்திர கொள்றாங்களே சொல்லி ஒரே கவலை. அப்போ ஒரு நாள் அவரை பெரிய ஒரு ஆராதனைக்கு அழைச்சிருந்தாங்களாம், திறந்த வெளி ஆராதனைக்கு. இவர் மனசுல நினைச்சாராம், சபையில தான் நம்ம ஜனங்களை நித்திரையாக்குறோம், இப்ப பெரிய திறந்த வெளி கூட்டம், ஜனங்கள் நித்திரையாகாது என்று சொல்லிட்டு இப்ப மாணிக்கராஜ் நித்திர கொள்ற மாதிரி அப்படி நினைச்சிட்டு அவர் என்ன செஞ்சாராம், போய் நிக்கிறாரு அந்த கூட்டத்துல. இதுல யாருமே தூங்க மாட்டாங்க பாருங்க நினைச்சு அவர் பிரசங்கம் பண்ணாராம். 7 மணி, மாலை 7 மணிலிருந்து 8 மணி தான் அவருக்கு கொடுத்த டைம். அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினோடனே எல்லாரும் நித்திர கொண்டுட்டாங்களாம். அப்ப பார்த்தாரா எல்லாரும் நித்திர கொள்றாங்க. திடீரென்று கவனிச்சாராம், அந்த இடத்துல 2-3 நாய் வருதான். அந்த திறந்த வெளி மைதானத்துக்குள்ள 2-3 நாய் வந்து அவர் பிரசங்கம் பண்ணக்குள்ள பார்க்குறாரா, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி யாருக்காவது கடிக்க போதே நினைச்சதா. அந்த நாய்கள் வந்து அவரை கிட்ட அங்க பிரசங்கத்தை கேட்டு முன்னால் அப்படி உட்கார்ந்து இருக்குதான். கொஞ்ச நேரத்துல பார்த்தாராம், அந்த நாய்கள் நீட்டி நிமிந்து அது நித்திரையா. அப்ப அவர் பார்த்தாரா, இது என்ன கரைச்சல், இது நம்மட பிரசங்கத்தை கேட்டு மனுஷர்கள் நித்திர கொண்டது போய் நாய்களும் படுக்குதே அப்பா, இது என்ன கஷ்டம், இது என்ன நடக்குது என்று சொல்லிட்டு இவர் 8 மணிக்கெல்லாம் வர்ஷிப் எல்லாம் முடிச்சு பிரசங்கெல்லாம் முடிச்சு இறங்கிட்டு வந்து சொன்னாரா, தம்பி இந்த பிரசங்கத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்களா மகன்? ஓம் பாஸ்டர் ரெக்கார்ட் பண்ணோம், எனக்கு அந்த ரெக்கார்டில் கொஞ்சம் தாங்க தம்பி, நான் கொண்டு போய் கேட்க போறேன் வீட்டை அப்படின்னு சொன்னாராம். சரி பாஸ்டர் இந்தாங்க ரெக்கார்டு என்று சொல்லி கொடுத்தாங்களாம். அவர் வீட்டை கொண்டு வந்து இந்த ரெக்கார்ட் ஒன் பண்ணி, இதில் என்னதான் ரகசியம் இருக்கு, நான் பேசும் பொழுது ஜனங்கள் நித்திர கொள்றாங்களே என்று கேட்போம் என்று சொல்லி இந்த ரெக்கார்டர் ஒன் பண்ணி விட்டாராம். ஒன் பண்ணி கேட்டுக்கொண்டிருந்த பாஸ்டர் நித்திர. அதை போட்ட உடனே என்ன செய்தாரு, தான் பேசினதை கேட்டு தானே நித்திர, அதை கேட்ட வைஃப் நித்திர, பிள்ளைகள் நித்திர, எல்லாரும் நித்திர. அந்த பிரசங்கத்திர மகிமை. ஹல்லேலூயா. சொன்ன மாதிரி செய்வாங்க பாருங்க. நீங்க வந்து பலரை பார்க்குற அடி நித்திர, என்ன இது அப்படி ஒரு பிரசங்கி யாரோனா, தம்பி ரெக்கார்டை தாங்க, எனக்கும் நானும் போய் கேட்டு பார்க்க போறேன் என்ன நடக்குதுன்னு. காலையில வந்தா உற்சாகமா சொல்லணும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல ரகசியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். பொறுமையோட தேவ சித்தத்தோட காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தந்தாய் இஸ்ரவேலின் தேரே என்னதான் நம்பி வந்தாரு. வாசிங்க. அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் அரசனை நோக்கி, வில்லை உன் கையால் வளை என்றார். வில்லை உன் கையால் வளை என்றார். தீர்க்கதரிசியின் சொல்படி அவர் செய்தார். எலிசா தம் கைகளை அரசனின் கைகளின் மேல் வைத்து, இவர் என்னத்தை தேடி வாராரு? சமாதானத்தை தேடி வாரார். சீரிய படையில இருந்து தன்னுடைய தேசம் சமாதானமாய் நடத்தப்படணும்.
இதான் ஒரே பிளான். சபையில நிறைய பேர் தோத்து போறோம். நம்ம தேவனை தேடி வந்து தேவ சமூகத்துல சமாதானத்தை எடுத்துக்கொள்ளாம போறோம். அப்படி இருக்க கூடாது. பாருங்க, சமாதானத்தை தேடி வந்தவருக்கு எலிசாவினிடம் இருந்து சமாதான சொல் வரல, துக்கமான செய்தி வந்தது. வாசிங்க. ஆமென். அவனை நோக்கி கீழ்ப்பக்கம் உள்ள பலகணியை திற என்றார். அவன் அதை திறந்தவுடன் எலிசா ஓர் அம்பை எய் என்றார். அவனும் அவ்வாறு எய்தான். அவர் அது ஆண்டவரது மீட்பின் அம்பு, சிறியர் மீது கொள்ளவில்லை. பாருங்க, அம்பை எய் என்னார், அது ஆண்டவருடைய மீட்பின் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க முழங்கால் போட்டு கையை தூக்குற பொழுது முதலாவது விசுவாசிங்க. இந்த ஜெபம் அற்புதத்தை செய்யும். இந்த ஜெபம் அதிசயமான காரியங்களை செய்யும். இந்த ஜெபம் மாற்றங்களை கொண்டு வரும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஜெபம் என்ன செய்யும்? அற்புதங்களை கொண்டு வரும். இந்த ஜெபம் அதிசயங்களை கொண்டு வரும். இந்த ஜெபம் மாற்றங்களை கொண்டு வரும். விசுவாசம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நீங்க முட்டிக்கால் போடக்குள்ள நினைங்க, கர்த்தர் ஜெயம் தருவார். ரெண்டாவது நினைங்க, பொறுமையோட இருக்கணும். மூணாவது நினைங்க, என்ற காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த காலையில உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறது தடைப்படாது. ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஆனா தேவன் வைக்கல என்று சொன்னா அது ஜெயிக்காது. அதுக்கு மேல தலைகீழா நீக்காதீங்க. அது தேவன் தந்ததுன்னா எல்லாத்தாலையும் தெரியும். மனிதர்களுடைய சமாதானத்தால தெரியும், பொருளாதாரத்தால தெரியும், சூழ்நிலையால தெரியும். தேவனுடைய இரக்கம் என்றது வெளிப்படுறதுலயே தெரியும். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட ஒண்ணு தெரியும். என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. இது தேவன் தந்தது என்று சொன்னா உங்களுக்கு ஒரு காரியத்துல தெளிவா தெரியும். எப்படி தெரியும் தெரியுங்களா? உங்களோட உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் வந்தாலே சொல்லுங்க, இது தேவன் தந்தது. அல்லேலூயா. நீங்க இப்ப ரோட்ல போய் கொண்டு இருக்கிறீங்க, வீட்டை போய் கொண்டு இருக்கிறீங்க, வீதியால போற நேரத்துல ரோட்ல ஒரு பெரிய பெரிய செயின் ஒன்று உங்களோட கையில கிடைச்சிட்டு, இப்ப என்ன செய்வீங்க? நீங்க தேவ பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கையில தந்துருவீங்க. பிரதர் நாங்க சர்ச்சில் இருந்து வந்த, நாங்க இதுல பெரிய செயின் கிடந்தது, ஏதோ எங்கட பைக் அங்காலையும் போதில்லை இஞ்சாலையும் போதில்லை, எங்கட இருதயம் சொல்லுது பிரதரை கையில குடு என்று தந்துருவீங்க. அப்படித்தானே? முழுச பார்த்தா அப்படி இல்லை போல இருக்கு. அப்படி இல்லை பிரதர், இதை நாங்க பொலிஸ்ல கொண்டு கொடுக்க போறோம். அடுத்த தேவ பிள்ளைகள் நீங்க அடுத்த முழுச பார்த்தா அடுத்த கண் வெளியில வந்துடும். அப்படியும் இல்லை. ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் பிரதர். காலையில ஜெபிச்சோம், கர்த்தரே போட்டார் வானத்தில் இருந்து. அப்படி இல்லையா? ஆனா பாருங்க, கர்த்தரே போட்டதை நீங்க நகைக்கடையை கொண்டு போகக்குள்ள ஒரு பயம் வரும். என்ன வரும்? இப்ப அதை கர்த்தர் கொடுத்தாரா? தேவன் தந்தா அதுல சமாதானமே இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இவங்க எல்லாம் காணிக்க தர வேணாம், இவங்க எல்லாம் எனக்கு காசு தர வேணாம் ஐயா. என்னட்ட வாங்கினவங்க தந்தாலே நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் ஐயா. நான் கொடுத்தவங்க எனக்கு தந்தாலே நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். நான் பணக்காரனாகாம இருக்கிறதுக்கு காரணமே என்னட்ட வாங்கினவங்க இன்னும் தரல. நான் அதை நம்புறேன். நான் இந்த ரோட்ல விழுறத, அங்க விழுறத, இஞ்ச விழுறத எடுக்கிறதுல நான் நம்பிக்கை வைக்கிறேன். என்னிடத்துல இருந்த சிறியதை வாங்கினாங்களே, அதை தந்தாலே போதும். அல்லேலூயா. சமாதானம் கிரியை செய்யணும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் சமாதானம் கிரியை செய்யணும். உயிர்த்தெழுதலை நீங்க கொண்டாட வந்திருக்கிறீங்க, உங்களுக்குள்ள முதல்ல சமாதானம் கிரியை செய்யணும். சமாதானம் இல்லாத ஜெபம் நிலைக்காது. சமாதானம் இல்லாத புண்ணியங்கள் நிலைக்காது. சமாதானம் இல்லாத எந்த ஜாத்திரைகளாகாது. சமாதானம் இல்லாத எந்த பரிசுத்தமும் பரிசுத்தமாகாது. விளங்கி கொள்ளுங்க. இயேசு வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எனக்கு இந்த பகுதி எல்லாத்திலையும் பிடிச்சது, எலிசா எவ்வளவு அமைதியாக அந்த வேலையை செய்றார்.
சாகும் தருவாயில வியாதிப்பட்டு இருந்த எலிசா பெனதாத்தை பார்த்து சொல்றாரு, இங்க வா, நீ இப்படி செய். ஆனா அவர் ஒரு தரம் செய்தார், அது இஸ்ரவேலுக்கு மீட்பெண்ணார். ஒரு தரம் செய்யாதீங்க, அதிகாலையில் எழும்பி ஒவ்வொரு அதிகாலையும் செய்து பாருங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா, திரும்ப அதை சொல்ல விரும்புறேன். நீங்க அதிகாலையில தேவனை தேட தொடங்குவீங்கன்னா தேவன் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். நீங்க ஒரு நாள் தேடுவீங்க, 2 நாள் தேடுவீங்க, 3 நாள் தேடுவீங்க, அதுக்கப்புறம் சோர்ந்து போயிருவீங்க. இன்னைக்கு சபைகளில் அதிகாலை ஜெபத்தை குறித்து பேசுறது இல்ல, அதிகாலையில ஜெபிங்க என்று சொல்றதும் இல்லை. அதிகாலையில ஜெபிக்க 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 தேவனுடைய மகிமை உண்டாகும். அல்லேலூயா. எசேக்கியேல் எப்படி சொன்னார் பாத்தீங்களா? கர்த்தாவே நீர் விரும்பினால் ஆகும், நீ அதை செய்ய வல்லவர் என்று அவர் சொல்லல, நீ செய்ய மாட்டீர் என்று சொல்லல. தேவனே என் மேல் உம்முடைய சித்தம் என்னமோ அதாகட்டும். ஏன் எசேக்கியேலுக்கு தெரியாதா அது அவர் செய்வார்னு? ஆனா எசேக்கியேல் அதை சொல்ல விரும்பல, தேவன் சார்புல விட்டார். தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்யட்டும், நான் செய்ய வேண்டியதை நான் செய்யட்டும். அல்லேலூயா. எலிசா சொல்லும் வரை அவர் அந்த அம்பை எய்திருந்தாருன்னா முழு பேரையும் ஜெயிச்சிருப்பார். போனவர் பாருங்க இவ்வளவு துக்கம். சபைக்கு வார நீங்க கவனிங்க, வாசிங்க. ஆமென். 16வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் அரசனை நோக்கி, வில்லை உன் கையால் வளை என்றார். எலிசா தம் கைகளை அரசனின் கைகளின் மேல் வைத்து அவனை நோக்கி, கீழ்ப்பக்கமுள்ள பலகணியை திற என்றார். அவன் அதை திறந்தவுடன் எலிசா ஓர் அம்பை எய் என்றார். அவனும் அவ்வாறே எய்தான். அவர், அது ஆண்டவரது மீட்பின் அம்பு, சிறியர் மீது கொள்ள இருக்கும் வெற்றியின் அம்பு, நீ அபேக்கில் சிறியரை முற்றிலும் அழிப்பாய் என்றார். பாருங்க, முதல் வசனத்தோடைய இவர் என்ன செய்துட்டாரு? என்ன செய்துட்டாரு? வெற்றி எடுத்துட்டு என்ன செய்துட்டார்? ராஜாவோட பேர் என்ன? யோவாஸ். யோவாஸ் என்ன நினைச்சிட்டாரு? முதல் அம்பை இதோன்னு அவர் சொன்ன நமக்கு தான் வெற்றி வரப்போதுன்னு நினைச்சிட்டார். சோர்ந்து போனார். ஒரு தரம் ஜெபிச்சுட்டு ஜெயம் வரப்போகுது என்று நினைச்சிடாதீங்க. ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் தான் வந்தது, நல்ல வெளிப்பாடு தான் வந்தது, நல்ல தரிசனம் தான் வந்தது, அதோட நின்றாதீங்க. உங்களோட தேவன் ஒரு தரம் பேசின உடனே தேவன் உங்களோட இருக்கிறார், அது உண்மை, அதோட நின்றாதீங்க. தேவன் உங்களுக்கு பலத்த பலனாய் வெளிப்படட்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்ன செய்யட்டும்? பலத்த பலமாய் பலப்படட்டும். தேவன் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களுடைய கர்த்தர், கண்மலையானவர். கவனமா கவனிங்க. உங்களுடைய கர்த்தர். ஒரு தரத்தோட நீங்க நிக்க கூடாது. நீங்க கர்த்தருக்காக அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்கணும். பொறுமையோட. என்னத்தோட? பொறுமையோட, ஜெபத்தோட, பரிசுத்தத்தோட. பரிசுத்தம் இல்லாத ஜெபம் அங்கீகரிக்கப்படாது. பரிசுத்தத்தை எடுக்கிறதுக்கு ஒரே வழி ஜெபம். நிறைய பேர் சொல்றாங்க நம்மளோட கர்த்தர் இருக்கிறார், விசுவசித்தா போதும். அப்படிலாம் இல்லை. ஜெபிக்க 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 தான் தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப தேவ சமூகத்தில் போய் விழணும். உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம், உம்முடைய கைகளின் மகிமை நிறைவேறட்டும். அல்லேலூயா. நீங்க பல நேரங்களில் நீங்களே எல்லாவற்றையும் செய்து கொண்டு கர்த்தர் செய்தார் என்று சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் கையில வைக்கணுமே ஒழிய நீங்க என்ன செய்யக்கூடாது? செய்து போட்டு இதை கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார் என்று சொல்லக்கூடாது. இது கர்த்தருடைய செய்கின்றதை நம்ம திரும்ப திரும்ப கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கணும். வாசிங்க. ஆமென். அவர் மீண்டும் அம்புகளை கையில் எடு என்றார். அவற்றை அவன் எடுக்கவே அவர் இஸ்ரேல் அரசனை தரையில் அம்பு எய் என்றார். அவன் 3 முறை எய்து விட்டு நிறுத்தினான். எனவே ஆண்டவரின் அடியவர் அவன் மேல் சினம் கொண்டு, நீ 5 அல்லது 6 முறை எய்திருந்தால் சிறியரை முற்றிலும் கொன்றளித்திருப்பாய். ஆனால் இப்பொழுதோ அவர்களை 3 முறை மட்டுமே முறியடிப்பாய் என்றார். இதன் பின் எலிசா இறந்தார். இதன் பின்பு கடைசி அதை சொல்லிட்டு இறந்துட்டார். நீ 3 முறை செய்ததுனால நீ முற்றிலும் என்ன செய்ய மாட்டா? அவங்கள ஜெயிக்க மாட்டா. முற்றிலுமா நீ என்ன செய்ய போறதில்லை? ஜெயிக்க போறதில்லை. கவனிச்சிங்களா?
இந்த மாதிரி போனது நல்ல செய்திக்காத்தான், காத்திருந்தது நல்ல செய்திக்காத்தான், செய்தது நல்ல செய்கதான். ஆனா ஜெயம் கொள்ளும்படியாக செய்யல. நீங்க தேவ சமூகத்தில் ஒரு ஜெபம், ஒரு காரியம் ஜெயம் கொள்ளும்படியாக இருக்கணும். தேவ சித்தத்தின்படியாக இருக்கணும். தேவனிடத்துல போடணும். நம்ம ஜெயம் கொள்ற வழிகளை தேடி பிடிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, உங்களோட தேவன் எப்பொழுது இடைகிட்டு பேசினார், தேவனோடு நீங்க எப்ப கடைசியாக நல்ல உறவு முறையில இருக்கிறீங்க? இந்த சபையில வார, ஆவிக்குரிய சபைக்குள்ள வார உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பேசணும். வெளியரங்கமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். உங்களுக்குள்ள தேவன் ஒரு அடையாளத்தை வைத்து கர்த்தர் உங்களோட பேசணும். சும்மா ஜெப கூட்டத்துக்கு வந்தோம், கைதட்டினோம், பாட்டு படிச்சோம், ஜெபிச்சோம் என்ற திருப்தி இருக்க கூடாது. ஆவியில நிரம்பி தேவ சித்தம், ஆவியில நிரம்பி பொறுமையோட, ஆவியில நிரம்பி பரிசுத்தத்தோட, ஆவியில நிரம்பி உண்மையாக ஆராதிக்கிற இருதயம் இருக்கணும். அப்படி இருந்தா தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். கண்கள் திறக்கப்பட இயேசு ஜெபித்தார். மன கண்கள் திறக்கப்பட்டது. எம்மாவு சீசர்களுக்கு நடுவிலையும் கண்கள் திறக்கப்பட அவர் அப்பத்தை உடைத்தார். இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். எதை செய்தா சரி, எதை செய்தா பிள்ளை, எதை செய்யணும் என்கிற நினைவுல நம்ம நிறைந்து இருந்தோம்னு சொன்னா கர்த்தருடைய ஜெயம் வரும். சில காரியங்களை பலர் இப்படிதான் செய்யறீங்க, என்ன செய்யற, அதுக்கு மாற்று வழி இப்படி இருக்குமா, சரியா, அப்படி இல்லாடி இப்படி பார்ப்பான், கடவுள் விட்ட சித்தம், அதுக்கு என்ன செய்யற, அப்படி அதெல்லாம் தோக்கும், அதெல்லாம் வேதனையை கொண்டு வரும், கண்ணீரை கொண்டு வரும். ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சபையில ஒரு போதகர் கர்த்தருடைய வார்த்தை சொல்லிதா கேட்டுருங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க. இன்றைக்கு இருக்கிற வரியில, மோகத்துல, ஒரு உத்வேகத்துல, உற்சாகத்துல செய்ய விரும்பாதீங்க. விரும்பினீங்க லாங் லைஃப் கண்ணீரோடையே இருப்பீங்க. ஆண்டவரிடத்துல விடுங்க. எசேக்கியேல் 37:3 கர்த்தாவே நீர் விரும்புகிறது போல ஆகட்டும். இல்ல ஆண்டவரே, இதெல்லாம் உலர்ந்து போய் கிடக்குது, மனுஷனாகிறது நான் பார்க்கணும், ஆண்டவரே நீர் அதை செய்யும். அப்படி அவர் விரும்பல. எண்ணங்கள் மாறுபாடாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு எலும்புகளும் மாறுபட்ட எண்ணங்கள், ஒவ்வொரு உலர்ந்து போன கை கால்களும் மாறுபட்ட எண்ணங்கள். மாறுபட்ட எண்ணங்களோட சபையில நம்ம நிக்க கூடாது. தேவ சபையில உண்மையாய் தாழ்ந்தா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிக்கிற பொழுது அமைதி உண்டாகிற காரியங்களை தேடணும். அமைதி இழக்கிற காரியங்களை தேடக்கூடாது. முழந்தால் படியிடுவோமா? இந்த வாரத்துல தேவ சமூகத்துல தியானியுங்க. அமைதியை குழப்புகிற எல்லா பிசாசுகளும் விலகி போகட்டும். அமைதியை குழப்புகிற எல்லா வல்லமைகளும் விலகி போகட்டும். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு 3 சம்பவம் நான் சொன்னேன் கர்த்தருடைய நாமத்தினால. ஒன்று, உங்களோட கூழுக்குள்ள வந்து நஞ்சு உண்டாயிற்று, தெரியாம செய்தாங்க, நஞ்சு உண்டாயிற்று. ஆனா எலிசா அவர்களை பதற விடல, அந்த நஞ்சை மாற்றினார். 2வது, எலிசா மரிக்கிற பொழுது ராஜாக்கு சொன்னார், நீ இந்த அம்பை 5 அல்லது 6 தடவை எய்திருந்தால் சீரியர்களை முழுதுமாய் நீ ஜெயித்திருப்பாய் என்று. ஆனால் அவனோ 3 தடவை செய்து அந்த வெற்றியை, இலக்கை இழந்தான், சமாதானம் இழந்தான். அடுத்தது என்ன நடந்தது? எசேக்கியேலை கொண்டு போய் உலர்ந்த பள்ளத்தாக்குகளின் நடுவிலே நிறுத்தினார். இது உயிர் பெறுமா என்று கேட்டார். எசேக்கியேல் சொன்னார், கர்த்தாவே நீர் விரும்பினால் அது உயிர் பெறும் என்று சொன்னார். இன்னைக்கு தேவன் உங்கள் மேல ஒரு சித்தம் வைக்கட்டும். கைகளை நல்லா உயர்த்தி பிடிங்க. எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஜெபிங்க. உங்களுடைய சித்தமா, தேவ சித்தமா? உங்களுடைய விருப்பமா, தேவ விருப்பமா? நீங்க விரும்புறதா, தேவன் விரும்புறதா? எது நடக்கிறது? கரங்களை உயர்த்தி கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, ஆன்லைன்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கேட்க போகிறவர்களை ஆசீர்வதியும். தேவனுடைய அருமையான கரம் இறங்கி வந்து அதிசயங்களை செய்யட்டும். தேவனுடைய அதிசயமான கரம் இறங்கி வந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசதிகளை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த செய்திகளால் ரட்சிக்கப்படட்டும், விடுதலை அடையட்டும், அற்புதங்களை காணட்டும். தேவன் பெரியவரும் இரட்சகருமாய் எழுந்தருளட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.